காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தேர்தல் ஜனநாயகத்தின் மீது, தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் நம்ம கூட்டணி கட்சிகளால் வாக்கு சதவீதம் உயர்கிறது அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த விவாதத்தை கட்டமைச்சிருக்கோம். திரு ஐயநாதன் வேறு ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி, தேர்தல் பத்திரங்களில் உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி இந்த அச்சத்தினுடைய வீரியத்தை உயர்த்துவதாக இருக்கு. கூட்டணிங்கிறது ஒரு பேரளவுக்கு தான் பாஜகவுக்குன்றாரு. அதாவது பாஜக வின் பண்ணால் மட்டும் இவிஎம் மிஷினை கொஸ்டின் பண்ணுறவங்க இன்னைக்கு 13 மாநிலத்தில் எதிர்கட்சிகள் மாநிலத்தை ஆள்றாங்க. இந்த 39 எம்பி சீட் தமிழ்நாட்டில் கிடைச்சது திமுக. அப்போ இவிஎம் மிஷின் தான் காரணமா இல்லை அது ஜனநாயக விக்டரியா? இது புளிச்சு போன விஷயம். ஏன்னா இந்த இவிஎம் மிஷினை நீங்க என்னைக்காவது சொன்னா திருட்டு தானே, எல்லா இடத்துலயும் சொன்ன அவசியம் இல்ல. நீங்க என்னைக்காவது தெருவுல ரொம்ப பெரிய திருடன் இல்ல, நான் அப்படி சொல்லல, திருடன் வச்சு நான் சொல்றேன். நான் திருடனவங்களை பத்தி பேசுறேன். அது விரக்தியின் உச்சி, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இந்த வார்த்தை எல்லாம் வரலாம். அது அண்ணனுடைய வார்த்தை, அது அவரோட வார்த்தையா போகட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு கட்சி 2012 தேர்தல்ல 34% தான் வாங்குது கர்நாடகால. 6 மாசத்துல தேர்தல் நடக்குது, அங்க 51% போகுது அந்த கட்சி. அதனால எப்படி நீங்க நம்புவீங்க? ஏன் நம்ப கூடாது? ஒரு இடத்துல 5% அதே இந்த இல்ல அப்ப இந்த இதுக்கு பதில் சொல்றீங்க. உடனே இது கேட்டாகணும் உங்களுக்கு. சொல்லுங்க. இதே கர்நாடகால ஜேடிஎஸ் ஓட 6% ஓட்டு ஒரே எலெக்ஷன்ல கீழே போச்சு. அது எப்படி போச்சு? நானும் மறுபடியும் வேலை செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க சார் அதாவது இது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. உங்களோட வாதத்தை மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. அதாவது ஓட் பர்சன்டேஜ் மேல ஏறுவதும் இறங்குவதும் யதார்த்தமான விஷயம். இல்ல நீங்க பாஜக மட்டும் சொல்றீங்களேன்றது தான் எம் பாயிண்ட். அது நடுநிலையான பார்வையாக இல்லைன்னு நான் பாக்குறேன். என்னோட கேள்வியை நான் சொல்லிடுறேன். எலக்டோரல் பாண்ட்ஸ்ல இன்னைக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ்ல வாங்கியவர்கள் தான் பதில் சொல்லணும். பாஜக என்னைக்குமே அது திருட்டு யோகியவான்கள் சொன்னவங்க தான் அதிகமான பேசுவோம். அவங்க தானே அதுக்கு பதில் சொல்லணும். பேசுவோம், இன்னொரு நாள் பேசுவோம். இதே மத்திய பிரதேசத்துல ஆட்சி அடக்குறாங்க, 14% ஓட்டை இழந்து 6 மாசத்துல. எங்க மத்திய பிரதேசல ஓட்டு வங்கி ஏறிச்சு சார். கமல்நாத் வின் பண்ணது போது நீங்க டேட்டா நீங்க கரெக்ட்டா சொல்லணும் சார். மத்திய பிரதேசல காங்கிரஸ் வின் பண்ண போது கூட வாக்கு வங்கி பாஜகவுக்கு ஏறியது. நிச்சயமாக நீங்க மாத்தி சொல்லாதீங்க. அதுதான் என் பாயிண்ட். அவரான நம்ம சொல்லக்கூடாது. We have to touch the truth. Touch the truth. People are touching the truth. ஆதாரபூர்வமா எழுதிருக்கிறேன். முடிஞ்சா பார்த்துட்டு கேஸ கூட நீங்க போடுங்க. எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கிறேன். 6 மாசத்துல இழந்த வாக்குகளுக்கு மேல 5% வாங்கி 29 தொகுதிகள்ல 27 தொகுதிகள்ல ஜெயிக்குது. தோல்வியை நாகரிகமா இப்பவே ஒத்துக்கிறாரு. அவ்வளவுதான். இல்ல அவருடைய நாகரிக ஸ்டைல்ல இப்பவே ஒத்துக்கிறாரு. நாகரிகம் அதுதான் அப்படி சொல்லிட்டு போங்க பேசாம. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.